ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான மூவி பார்க்க போறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோயின் கிம்ரான் அங்க பார்க் தான் வந்திருக்கா. இன்னைக்கு அந்த க்ரோன் பிரின்ஸ் கூச்சா நீங்க வராராமே, அவரை மீட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பையன் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு அங்க வெயிட்டா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு பொண்ணு அவன் மேல பணத்தை எல்லாமே தூக்கி எரிஞ்சிட்டு, நீ வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டு நடந்தேன்னா தான் கண்டிப்பா உனக்கு பேமெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அவன்கிட்ட அங்க மாஸ்க் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றாங்க. அவனை பார்த்து அங்கே ரொம்ப பயந்து கை கால்லாம் நடுங்குது. அப்போ அவனுமே காசு வேணுமேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மாஸ்கை ரிமூவ் பண்ணா பார்த்தா அதுதான் கூச்சன். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. இதுதான் நம்மளோட ஹீரோவுமே. அப்போ அங்கே இருக்கவங்களா, ஏய் நீ வந்து பிரின்ஸ் ஆச்சே, என்ன ஆச்சு, ஏன் உன்னோட அங்கிள் வந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு உன்னை பிச்சை எடுக்க விட்டுட்டாராமேன்னு சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணிட்டு வந்து ரொம்பவே இழிவாக பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு. ஏன்னா அவனுக்கு இப்போ காசு எதுவுமே இல்லை. அப்போ அங்கே நீ இப்போ நாங்கள் சொல்கிறத கேட்டு நடந்தேன்னா தான் நாங்கள் உனக்கு கண்டிப்பாக வந்து காசு கொடுப்போம். இப்போ நீ என்ன பண்ணணும்னா எங்கள் முன்னாடி நீ பெக் பண்ணு, எனக்கு காசு வேணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நீ டவுன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவனுமே அங்கே வேற வழி இல்லாமல் நீ டவுன் பண்ணிட்டு காசு கேட்குறான். அப்போ அந்த பர்சன் வந்துட்டு உனக்கு காசு வேணுமான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சூடு வச்சு விட்றாங்க சிகரெட்டை வச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு கோவம் ஆயிட்டு அவள் பாட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பர்சன் உனக்கு என்ன அவ்வளோ வந்துட்டு கோவம் வந்துட்டு இருக்குன்னு கேட்டதும், உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லை எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனோட ஃபியான்ஸே அங்கே ஜோ இருக்காங்க, அவங்களே இதை கண்டுக்கல, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜோ, நீ வந்துட்டு இவன் கூட சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இவன் கூட இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாம்னு நினச்சேன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு பிரோஜனமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு இவனே ஒன்றும் இல்லாமல் இருக்கான் அப்படின்றத சொல்கிறான். உன் கையே உடஞ்சி போயிருக்கு, நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வேற அவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின், என்னால் வந்துட்டு இப்பயுமே காசு கொடுத்து இவனை வந்து வாங்க முடியும். ஸோ வந்துட்டு நான் இப்போ வந்து சொல்கிறேன் எல்லாரும் முன்னாடியுமே, இவனை நான் இப்போ விலைக்கு வாங்கிக்கிட்டேன், இதுக்கப்புறம் இவனுக்கு வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோவை எந்திரிச்சு என் கூட வா, இவ கூட வந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு எந்த உறவுமே தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவன் எப்படி வந்துட்டு அப்படி விடுவான், 5 இயர்ஸாக அவன் மேலே வந்து பைத்தியமெல்லாம் சுற்றணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் பேச்சை கேட்டு நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் அவளுக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே இல்லை அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் என் கூட வான் செட் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ ஜோக் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப செம கடுப்பாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின்ட்ட நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கா. ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு 2 பேருமே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணி, அப்பா அவனோட நிலைமையை பற்றி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பற்றி அங்கே பேசுகிறா. ப்ளீஸ் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு, அவனோட பணம் எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடச்சிருச்சுன்னா அவன் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ல அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு சரி ஓகே நீ கவலைப்படாதம்மா, என்கிட்ட வந்து பேச கூட்டிகிட்டு வா அவனை, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. உடனே நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி வர சொன்னதுமே அங்கே வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. உள்ள பார்த்தா ஆல்ரெடி அவங்க அங்கிள் அங்கே இருக்காரு. அப்போ அங்கே அவன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். அப்போ நீ வந்துட்டு இதெல்லாம் வேணுக்குனே பண்ணியான்னு சொன்னதும் ஹீரோயின் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கு, நம்மளை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறான். அப்போ அவன் அங்கேருந்து போனதும் ஆளுங்க எல்லாரையுமே வச்சு அங்கே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னோட பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன், அவங்க வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, சொத்தை எல்லாமே எனக்கு வந்துருச்சு, ஸோ வந்துட்டு நீ என்ன என்னமோ நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காமே, நீ அப்படி எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயினை பார்த்தாங்க அவன் வந்து முறைச்சிட்டு இருக்கான். எனக்கு ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கா, இப்போ நம்மளை நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாளான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு வெறுப்பாயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாட்ட கோவப்படுறா, நீங்கள் எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டீங்க, அவனை நம்பிக்கை துரோகம் பண்ண வச்சுட்டீங்களா இப்போ அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு இவர் பேச்சை தான் கேட்டு நடக்க முடியும், அவன் கையில் இப்போ ஒன்றுமே கிடையாது, இவரை எதிர்த்து நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நம்மளுக்கு என்ன நல்லதோ அதுதான் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவங்க அங்கிள்மே இந்த பொண்ணை வந்துட்டு ஒழுங்காக சொல்லி வைங்க, அவன்கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரூடாக வந்து பேசுகிறாரு. ஆஃப்டர் 3 இயர்ஸ் காமிக்கிறாங்க. அங்கே அவங்க அங்கிளை பார்த்தா பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. அவங்க அங்கிள் வந்து நம்ம ஹீரோட்ட போய் கெஞ்சிட்டு இருக்காரு, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு. ஆனால் பனிஷ்மெண்ட் அங்கே நம்ம ஹீரோ கொடுக்க சொல்லிடுறான். எவிடன்ஸ் வச்சுருந்தான் இல்லையா, அதெல்லாம் கொடுத்து அங்கே வந்துட்டு எப்படியோ வந்து எல்லாத்தையும் திரும்ப அவன் கைக்குள்ளே கொண்டு வந்துட்டான் போல். அப்போ அங்கே நம்ம ஹீரோ இது வேணும் வந்து பனிஷ் பண்ணியாச்சு, அந்த கிம்ரான் எனக்கு கண்டிப்பாக பண்ண துரோகத்துக்கு அவளையுமே நான் பனிஷ் பண்ணணும், அவன் எங்கே இருந்தாலும் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு. உன்னை தான் அந்த ரிவெஞ்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்கான், தயவு செஞ்சு நீ எங்கேயாச்சும் போயிருமா அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் அன்னைக்கே தெரியுமே எனக்கு அவன் கண்டிப்பாக இப்படிலாம் பண்ணுவானே, ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபேஸில் வந்துட்டு எனக்கு கோவம் எனக்கு என் மேலே தெரிஞ்சிச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டு ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் பேசாமல் அவனை மீட் பண்ணி நம்மளே வந்துட்டு நடந்துகிட்டே சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஜோவை காமிக்கிறாங்க. பேசாமல் அவன் கூட அப்போவே இருந்திருந்தா எல்லாமே வந்துட்டு என் கையில் இருந்திருக்கும், இப்போ பாரு எல்லாமே வந்துட்டு நாசமாக போச்சுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டுருக்கா. அந்த டயத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டுருக்கும்போது அவளங்க பார்த்துட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணம் இவதான், இவளால் தான் அவன் இன்னைக்கு என்னை விட்டுட்டு போனான். ஸோ வந்துட்டு இவளை இப்போ வந்து அவன் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான்ல, இவளை நம்ம காரியத்தை கொலை பண்ணிட்டோம்னா நம்ம ரொம்ப ஹாப்பியாக வரல நம்ம மேலே அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஆக்சிடென்ட் பண்ண போய் ஆனால் அப்போ அங்கே லின்சான்னு சொல்லிட்டு ஒரு பையன் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றிடுறான். ஹீரோயினுக்கு காலில் வேற நல்லா அடிபட்டுருது. வாங்க நான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதோ அதெல்லாம் வேணாம் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டேக்கா. இல்லை நீங்கள் வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனுங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட ஆளுங்க அங்கே உள்ளேயுமே தேட வந்துடுறாங்க ஹீரோயினை. ஹீரோயின் பயந்து போய் அவனை ஹக் பண்ணிட்டு ஃபேஸை மறைச்சிக்கிறா. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணி என் ஃபேஸ் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பர்சனுமே அங்கே உள்ளே போய் வந்துட்டு இப்படி லேடிலாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே லின்சான் நம்ம ஹீரோயின்ட்ட என்னாச்சு, ஏன் வந்துட்டு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொன்னது. உங்களுக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்தாலும் இதுக்கு உங்களை வந்து தேடிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குது, இப்போதைக்கு ஹீரோ போய் மீட் பண்ணனா கண்டிப்பாக அவன் சும்மா விட மாட்டான் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்களே ப்ளீஸ் எனக்கு பண்ணுங்கன்னு சொன்னதுமே மாஸ்டர் ஷூட்டை வந்துட்டு என்னோட அப்பா என்னை அனுப்பி வைக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு. பட் எனக்கு வந்துட்டு அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ண விருப்பமே கிடையாது. அவருக்கு வந்து டிசைனர் தேவைப்படுறாங்க, உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஹீரோயினுக்குமே ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு போல். ஸோ கண்டிப்பாக நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்றத அவள் சொல்கிறான். எனக்கு நம்ம ஹீரோ அங்கே ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறான். அப்போ என்னாச்சு அப்படின்றதே கேட்டதும் எல்லா இடத்துலையும் தேடியாச்சு பாஸ், அவங்க வந்துட்டு இல்லை அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அவள் எங்கே இருந்தாலும் சரி என்கிட்ட தப்பிக்க முடியாது, எப்படியாச்சும் எனக்கு வந்து தேடி அவளை கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் இன்னுமே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை வந்து 1 இயர் ஆஃப்டர் காமிக்கிறாங்க. அவள் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. பட் வந்து லிச்சான்னு சொல்லிட்டு அவனோட பேரவே வந்து யூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோட்ட ஒரு விஷயத்தை வந்து சொன்னதுமே அப்போ அங்கே ஜோமே நானுமே உன் கூட சேர்ந்து வரேன் அப்படின்றத சொல்கிறா. இப்போ ஜோ கூட அதை சேர்ந்து தான் இருக்கான் போல். பட் வந்துட்டு ஒரு லவராக கிடையாது, அவள் தான் வந்துட்டு சும்மா மேலே வந்துட்டு விழுந்துட்டு சுற்றிட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு அந்தளவுக்கு இன்டெக்ஷன் கிடையாது. நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். யாரை போய் மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஷூவை தான் மீட் பண்ணிட்டு உங்களோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூனிக்காக இருக்குது, நான் கண்டிப்பாக உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றத சொன்னதும் அது எல்லாமே என்னோட நியூ ஸ்டூடெண்ட் பண்ணது தான், அவங்க வந்து 1 இயராக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அவங்கள நான் மீட் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவை காமிச்சதுமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். கெம்ரூனா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை இவங்க பேர் வந்துட்டு லீச்சான் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது, பேரை மாற்றி வச்சுட்டு இந்த வேலை பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ஜோக்குமே புரிஞ்சுக்குது. அப்போ பேரை மாற்றிட்டு தான் இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காளா, அவன்கிட்ட இருந்து மறைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறா போலன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே விசாரித்ததுமே அவருமே வந்துட்டு 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சரி ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அவளுமே அங்கேருந்து மீட் பண்ணுறதுக்காக அவங்கள வந்து கிளம்பிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோங்க வந்ததுமே கிம்ரான் என்ற பேரில் வந்து இங்கே யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்டதும் அப்படி யாரும் இங்கே இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க உள்ள மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஜோ இருக்கா, அவள் வந்துமே அதே பேரை சொல்லி கேட்டதுமே என்ன எல்லாருமே இப்படி பேரவே சொல்லிட்டு இருக்கீங்க, இங்கே அப்படி யாருமே இல்லையே அப்படின்றத சொன்னதோ அதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, பேரை மாற்றி வச்சிருக்கா இல்லையா அந்த நேமை சொல்லி கேட்டதுமே அப்போ அங்கே ஆமாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டிசைனர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறா. பிறகு ஷோ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறாரு, பெரிய வந்துட்டு ப்ராஜெக்ட் ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுது, அவர் வந்துட்டு ஹெட் மீட் பண்ண வராரு, நீ வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்து ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. பிக்சர்லாம் எடுத்து அவருக்காக அனுப்பிவிடுன்னு சொன்னதுமே அவர் வேமா அங்கே வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் போன அடுத்த செகண்ட் ஹீரோ இங்கே உள்ளே வந்து பார்க்குறான். பட் ஹீரோயினை காணோம். பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே போய் அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஹீரோக்கு வந்து அங்கே சென்ட் பண்ணிடுறா. அப்போ அங்கே நம்ம ஷோ வந்துட்டு அங்கே கால் பண்ணி உங்களுக்கு வந்து என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டுட்டாங்க பாருங்க அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு அப்படியே அவள் ரூமில் தான் இருப்பான்னு சொல்லிட்டு இவன் மீட் பண்ணுறதுக்காக வேமா போயிட்டுருக்கான். இவன் வேற ஒரு ரூம்குள்ளே போகும்போது அங்கே பார்த்தா ஜோ இருக்கா. ஜோவை பார்த்தது ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. அப்போ வந்துட்டு ஜோ நீ வந்துட்டு மறைஞ்சிருக்கிறதுக்காக தான் பேரை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க, வேற பேருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ வந்துட்டு உனக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ காசு கொடுத்துட்டு பேசாமல் வந்து இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்றத சொன்னதும் இந்த காசை எடுத்துகிட்டு போனால் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிருமா, அவன் என்ன சும்மா விட்டுருவான் நான் தேடுறத, நான் வந்து அதுக்கு வேற ஒரு ஐடியா வச்சுருக்கேன்,
வச்சுருக்கேன், இதனால் உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகும், எனக்கும் சால்வ் ஆகும் அப்படின்றதாங்க சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அங்கே கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட ட்ரெஸ்ஸை வாங்கிவா போட்டுக்கிட்டு அவங்களுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மாதிரி அங்கே போனதுமே எவ்வளோ நாளைக்கு நீ என்கிட்ட மறைஞ்சிருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி பார்க்குறான். அது வேற ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஜோட்ட ஹீரோயின் இப்போ உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, ஸோ நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே லீச்சன் கால் பண்ணுறான், இப்போ நான் வந்து பிக்கப் பண்ண வரேன், நீ அங்கேவே வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாடி கார்டு ஒரு ஆளையுமே ஹீரோங்க வந்து விட்டுட்டு போயிருக்கான் போல். ஸோ வந்துட்டு உடனே அங்கே அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு அங்கே கால் பண்ணிடுறாங்க, இவங்க இங்கே தான் இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொல்லிட்டு. அங்கே லீச்சனுமே வந்துடுறான், வா காரில் ஏறு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணுற ஹாப்பி ஆகிட்டா. ஆனால் ஹீரோங்க வந்து பிடிச்சிக்கிறான், எவ்வளோ நாளைக்கு இப்படி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருப்பேன்ட்டு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. அங்கே லீச்சன் வந்து மரியாதையாக கையெழுன்னு சொன்னதுமே அப்போ அவனை பிடிச்சிட்டு அவன் காலை உடைங்க அப்படின்றத சொன்னதும், தயவு செஞ்சு நீ அப்படி அவனை பண்ணிடாத, அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதும், ஓ நீ அவனுக்காக பெக் பண்ணுற லெவலுக்கு வந்துட்டியா, அவ்வளோ லவ்வான்னு கேட்டதோ, அப்படிலாம் கிடையாது, அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், எனக்கு வந்துட்டு வேலை வாங்கி கொடுத்து ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான், தயவு செஞ்சு அவனை இங்கேருந்து வந்து அனுப்பி விட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அப்போ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே வீட்டுக்கு வந்துட்டுமே ஹீரோட்ட, ப்ளீஸ் அவனை நீ எதுவும் பண்ணிடாத, அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான், அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்றத சொன்னதும், 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ எனக்கு பண்ண துரோகத்தை என்னால் எப்படி மறக்க முடியும், நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்ராடுக்கு ஏன் போன அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணதை நீ மறந்துட்டு ஏமேலே பழைய போடுற பார்த்தியா அப்படின்றத சொன்னதும், நான் கேட்டதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினால் எதுவும் பேச முடியலை. ஏன்னா அவங்க அப்பா தான் வந்துட்டு பேச விடாமல் அப்ராடுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இப்போ அப்பாவோட நேமை சொன்னா இவன் அவர் வந்து சும்மா விட மாட்டாங்களே அப்படின்றத சொல்லிட்டு அமைதியாகிடுறா. ஸோ இப்போ இருந்தே உன்னோட லட்சணம் தெரிஞ்சிருச்சுல, கண்டிப்பாக வந்துட்டு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், உனக்கு என்ன என்னை பார்க்கவே பிடிக்கல இல்லை, சரி ஓகே நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் உன் ஃபேஸை நான் பார்க்கவே மாட்டேன், இங்கேருந்து போகிறேன்னு சொன்னதும், நீ அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிடுவியா, உனக்கு யார் வந்து பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு, இவன் என்ன பண்ண போகிறான்டா அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை வேகமாக பக்கத்தில் பிடிச்சி இழுத்துட்டேன், என் பாட்டு அங்கே போஸ்ட் பண்ணதுமே ஹீரோயின் கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்றான், என்னை டச் பண்ணாதன்னு சொல்லிட்டு, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் திரும்ப அங்கே கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டுருக்கா, அவனை இன்னுமே அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் அங்கே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அங்கே மயக்கத்திலே இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு பின்னாடி ஏதோ டாட்டு மாதிரி வந்துட்டு போட்டுட்ருக்காரு. அவளுக்கு வந்துட்டு மயக்க மருந்தெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறம் எழுப்பி விட்டதுமே, நீங்கள் இப்போ என்ன பண்ணீங்க எனக்கு அப்படின்றத சொன்னதும், என்னோட ஜாப் முடிஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ஆனால் ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து, நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே வாங்க, பாஸ் வந்து பார்ட்டிக்கு வர சொன்னாருன்னு சொன்னதும், என்னால் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. நீங்கள் போடலைன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியல அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் கூட அங்கே சேர்ந்து கிளம்புறா. அப்போ அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி ஏதோ பேசினதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே பின்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின், என்னத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே காமிக்கிறாங்க பேரை. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோட நேம் தான் போல், அவன் பச்சை குத்தி விட்டுருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு, எதுக்காக நீ இப்படி அசிங்கம் பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, இதில் என்ன இருக்குது, நீ வந்து எனக்கு தான் சொந்தமானவன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிய வேணாமா, ஸோ வந்துட்டு அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ஒன்றை மாதிரி ஒரு பர்சனை போய் நான் வந்து காப்பாற்றினேன் பாரு அப்படின்றத சொன்னதும், என்னை இப்போ தப்பாக பண்ணிட்டேன், நீ அன்றைக்கி எல்லாரும் முன்னாடி வச்சு காசை கொடுத்து என்னை வந்து விலைக்கு தானே வாங்கினேன் அப்படின்றத சொல்கிறான். இப்போ அதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை தப்பாக புரிஞ்சுட்டு இப்படி அசிங்கம் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போகும்போது, எனக்கு நான் இப்போ என்ன பெர்மிஷன் கொடுத்தேன் நீ போகிறதுக்கு, நீ வந்துட்டு பேசாமல் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அங்கே வந்துட்டு நீ நடந்துக்கிறனோ, அதுக்கப்புறம் நீ 3 இயர்ஸ்க்கு முன்னாடிக்கு எனக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணியோ அது எல்லாமே உனக்கு திரும்ப வந்து ரிவெஞ்சு வந்துட்டு எடுக்க வேணாமா நான் உன்கிட்ட இருந்து, ஸோ வந்துட்டு நான் சொல்கிறத கேட்டு நடன்னு சொன்னதுமே அவர் எனக்கு வந்துட்டு இன்னுமே கோவமாயிட்டுருக்கு. ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் நினச்சி நான் வந்துட்டு இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நினச்சி எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அது அவளோட அந்த ஹார்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனோட மைண்டில் ரிவெஞ்ச் எடுக்கணுன்றது மட்டும்தான் போயிட்டுருக்கு. இப்போ அங்கே ஜோ வந்துடுறா. இந்த பார்ட்டி அவளோட தான் போல், அவளோட பர்த்டேக்காக வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு இவ்வளோதுக்காக நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் மனசில் ரிவெஞ்ச் எடுக்கிறது என்னமோ இவ்வளோ எடுக்கணும், ஆனால் இவன் என்ன வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கான், காசு வந்தவுடனே திரும்ப வந்துக்கிட்டு இருக்கா, அவள் கூட சேர்ந்துக்கிட்டானா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஜோ, நான் வந்துட்டு உங்களோட ஃபேன்ஸைன்னு சொல்லி நீங்கள் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ என்ன இப்படி பண்ணணுமான்னு ஹீரோயின்கிட்ட கேட்டதும், ஆமாம் கண்டிப்பாக பண்ணணும், அவ்வளோ நீங்களும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னதுமே
சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ அவகிட்ட சரி ஓகே இப்போ இருந்து நீ நானும் ஃபியான்ஸே அப்படின்றத சொல்லிடுறான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கா. அவங்க வாஷ்ரூம் கிளம்பி போயிடுறா. போயிட்டுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. சரியான முட்டா பயலாக இருக்கான். யார் ரிவெஞ்ச் எடுக்கணுமோ அவங்கள எடுக்காம என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. அப்போ அங்கே ஜோ வந்துடுறா. நான் திரும்ப என் லைஃப்பில் பார்க்கக்கூடாதுன்னு உன்னை சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வந்தது. ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிறா. இந்த மாதிரி வேலை பண்ணேன்னா கையை உடச்சிருவேன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ரொம்ப கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட கோவப்படாமல் உன்னோட ஆள்கிட்ட போய் சொல்லு, அவன் தான் என் பின்னாடி வந்துட்டுருக்கான், நான் ஒன்று அவனோட பின்னாடி வரல அப்படின்றத சொன்னதும் நீ ஒழுங்காக என்னோட லைஃப்ல இருந்து போயிரு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க மிரட்டா. நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுமா அப்படின்ற சொல்லிட்டு அவ பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போனதுமே இவ்வளோ இப்படியே விட்டா என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், கண்டிப்பாக நான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே யார்கிட்டயே கால் பண்ணி அவங்க அப்பாவை பேங்க்ராப் பண்ணி விடுங்க, அந்த ஆளுக்கு காசு பணம் இல்லாமல் தெருவில் அலைஞ்சாதான் இவ வந்துட்டு திருந்துவா அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயின் அங்கே வரும்போது அங்கே ஷென் சொல்லிட்டு ஒரு பர்சன் வராரு. நம்ம ஹீரோயின்கிட்ட அவங்க அப்பா பற்றிலாம் கேட்டுட்டு ஹீரோயின்கிட்ட ரொம்ப அங்கே பாசமாக பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஆளுக்கு நம்ம ஹீரோயின் மேலே ஒரு கண்ணு போல். நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு மரியாதையோடு நடந்துக்கிறான். நார்மலாக வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்ததுமே நம்ம ஹீரோயின்கிட்ட அந்த ஆள் வந்து சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ரொம்ப சிரித்து பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டதோ, ஏன்னா நான் மரியாதை தெரிஞ்ச பர்சன், யாராச்சும் வந்து பேசினா ரூடாலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ண முடியாது அவங்ககிட்டன்னு சொன்னதோ, ஓ அப்படியா நீ அவ்வளோ மரியாதை தெரிஞ்ச பொண்ணா, வந்துட்டு நான் இப்போ உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்ற சைட்டு அங்கே காசை வந்துட்டு கையில் கொடுத்து நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றதாங்க சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை ஏழை விடுற மாதிரி பேசுகிறான். அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. உனக்குலாம் அசியமே இல்லையா, இப்படிலாம் கேவலப்படுத்திட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறா. அப்போ நான் இப்போ பாரு என்ன பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இவன் மேலே வந்துட்டு யார் அதிகமாக பெட் கட்டுறாங்களோ அவங்கள வந்துட்டு இவ கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அவன் பாட்டு இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்போ அங்கே அந்த ஷென் வந்துட்டு நான் வந்து அதிகமாக பெட் கட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ஹாப்பியாகிட்டு வந்து தூக்கிட்டு இருக்காரு. இவ்வளோ ஈஸியாக நீ எனக்கு கிளப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. மரியாதை அவளை கீழே இறக்கி விட அப்படின்றத சொன்னதும் எனக்காக இறக்க விட சொல்கிறேன், நான் வந்துட்டு அதிகமாக காசு வந்துட்டு பே பண்ணியிருக்கேன்ல அவன் மேலே, நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதுமே நீ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அந்த ஆள் பயந்துட்டு அங்கே விட்டாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ வந்துட்டு மரியாதையோடு பேசாமல் என் பக்கத்துக்கு வான்னு சொல்கிறான். மரியாதையாக எல்லாருமே இங்கேருந்து வெளியே கிளம்பி போயிருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஜோ மட்டும் நின்றுட்டு இருக்கா. உனக்கு என்ன சொன்னால் புரியாதா, உன்னே சேர்த்தான் சொன்னேன் போவெளி அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு ஹீரோயின்ட்ட அவ்வளோ ஈஸியாக காசு கொடுத்தவொன்னு அந்த கூட போயிடுவியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் இதில் என்ன இருக்குது, நீ தானே ஆரம்பிச்சு வச்சு அப்படின்றத சொன்னதுமே எனக்கு நல்லாவே புரியும் நீ வந்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு உன் மேலே பாசம் வச்சிருக்கேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும் பண்ணிட்டு இருக்கியா, ஒரு மண்ணாங்கட்டி பாசமே உன் மேலே கிடையாது, உன்னை ரிவெஞ்ச் எடுக்கிறது மட்டும்தான் என்னோட குறிக்கோளே அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்து பதிலுக்கு பதில் அங்கே பேசிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஆளை போய் காப்பாற்றினதை நினச்சி இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறா. உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டி இழுத்துட்டு போயிடுறாங்க. பிடிச்சவங்க தள்ளி விட என் பாட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன வீடு அப்படின்றத சொல்றா. நீ இப்போ பண்ண எல்லாத்துக்குமே நீ சாரி கேட்கணும் அப்படின்றத சொன்னதும் எதுக்காக சாரி கேட்கணும், நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றணுன்னே அதை நினச்சி கேட்கணுமா அப்படின்றத சொன்னதும் இனிமே நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே உனக்கு என்ன சாரி தானே வேணும், சரி என்னை மன்னிச்சிரு நான் உன்ட்ட சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது எங்கே போயிட்டுருக்க, நான் என்ன உன்னை போக சொன்னேன்னு கேட்டதும் நீ யார் என்னை போக சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவமாக கத்துறா. ரெண்டு பேருமே அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்துட்டு கோவம் இருந்தாலுமே ஒரு பக்கம் வந்துட்டு லவ்மே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. நீ வந்துட்டு இப்போ என்னை கிஸ் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே பக்கத்துக்கு வந்துட்டு இருக்கா. பட் அவளால் வந்துட்டு கிஸ் பண்ண முடியல. ஹீரோ அங்கே வேகமாக பிடிச்சி அவளை அங்கே போஸ்ட் பண்ணி அவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது அவங்க அப்பா வந்து கால் பண்ணுறாரு. இப்படி வந்து நம்மளை பேங்க்ராப் பண்ணிட்டாங்கம்மா, யார் பண்ணதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவர் அங்கே புலம்பிட்டு இருக்காரு. என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக எல்லாமே அவனோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே வந்து புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டன்ட்மே இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோட்ட சொன்னதுமே எப்படியாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஹீரோயின் கண்டிப்பாக வந்துட்டு இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு நான் வந்து பார்த்துக்கிறேன்ப்பா, நான் வந்துட்டு கண்டிப்பாக அப்படிலாம் உங்களுக்கு எது நடக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்றா. பிறகு நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ண வந்துட்டு நீ தானே இந்த வேலையெல்லாம் பண்ண, உனக்கு எதுக்கு இந்த அசையம் பிடிச்ச வேலை, நீ வந்துட்டு பழி வாங்குறதுனா என்ன வாங்க வேண்டியதானேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்கா. அவன் கண்டுக்காம இருக்கவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவன் என்ன வேலை பண்ணியிருக்கானா, சுட சுட தண்ணியை கிளாஸ்ல பிடிக்க வச்சு அங்கே வந்து கையிலெல்லாம் ஊற்றி விட்டுருந்துருக்கான். அதே மாதிரியே வந்துட்டு இப்போ ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ என்ன உனக்கு பனிஷ்மெண்ட் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சூடாக காஃபி இருக்குது கையில் தூக்கி ஊற்றுக்கிறா. உனக்கு இப்போ ஹாப்பி தானே அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ அவங்க வேகமாக பிடிச்சிட்டு அங்கே தொடச்சி விட போகிறான். ஆனால் ஹீரோயின் என்னை விடுன்னு சொன்னது
சொன்னதுமே இவளை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிங்கன்னு சொன்னதும் கையை விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே ரொம்ப கோவப்பட்டு கத்திச்சுக்கா. எதுக்கு உனக்கு இப்படி சீப்பான வேலை, நீ பழி வாங்குறது நான் என்ன வாங்கலாம், என்னோட அப்பா பேங்க்ராப் ஏன் பண்ணி விட்டுருக்க, நீ அவன் இல்லாமல் எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்கிட்ட 2 மில்லியன் காசு கேட்டேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நீ மனசில் வச்சு தானே இப்போ பண்ணிட்டு இருக்க அப்படின்றத அங்கே சொல்லிச்சேக்கா. ஜோக் தானே கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லும் போது அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்ட எனக்கு ஒரு 2 மில்லியன் காசு வேணும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இதை வாங்கி உன்னோட அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலான்னு தானே ஐடியா பண்ணிட்டு இருக்கேன், நான் காசெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருக்கா. இப்போ அதை எல்லாத்தையுமே அங்கே நினச்சி பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு உன்கிட்ட சொன்னேன் நான் அவளுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பற்றி, நீ எவ்வளோ சீப்பாக நடந்துட்டுருக்க, எனக்கு இப்போ 50 மில்லியன் காசு வேணும் என்னோட அப்பாவோட கம்பெனியை சரி பண்ணுறதுக்கு காசு கொடு அப்படின்றத சாரா. நம்ம ஹீரோ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் நான் அப்போ உனக்கு 2 மில்லியன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ நீ கொடுக்க மாட்டேல எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் நீ இவ்வளோ சீப்பானவனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னோட ஃபேமிலி ஏன் தொந்தரவு பண்ணி பார்க்குற, அவங்க என்ன உனக்கு பாவம் பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வெறுப்பாயிட்டு அவனை கோபப்படுத்தி பயங்கரமாக திட்டி விட்டுட்டு வேற போயிடுறா. அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் இதை பண்ணலைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏன் பாஸ் சொல்ல மாட்டேங்கன்னு சொன்னதும் சொன்னால் அவள் போய் நம்புவாளா, அவள் என் மேலே பழிய போட்டுருச்சுக்கா, ஃபஸ்ட்டு இதை யார் பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஹீரோயின் கையில் வேற அப்படி காஃபியெல்லாம் ஊற்றிக்கிட்டா இல்லையா, அதை நினச்சி அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே போயிட்டு இருக்கும்போது ஜோங் அதை எல்லாமே பார்த்துட்டு உடனே அங்கே ஷென்ட்டை கால் பண்ணுறா. இப்போ நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணு, கண்டிப்பாக உன்னோட ஹெல்ப்பை ஏற்றுக்குவா, உனக்குமே அவன் கிடைச்சிருவா, நம்ம 2 பேரோட ரூட்டுமே கிளியர் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அவன் உடனே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நீ 50 மில்லியன் தேவைப்படுதுன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ என்னை மீட் பண்ணுறதுக்காக வா அப்படின்றத சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிடுறான். இப்போ ஹீரோயினுமே உண்மையாவா அப்படின்றத சொன்னதும் அவங்க உன்னைய மேலே நம்பிக்கை இருந்தால் வான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு வேறு வழி கிடையாது. ஸோ அங்கே வீட்டில் போய் ரெடியாகி கிளம்பி வந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எங்கே போயிட்டுருக்கு அப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொன்னதும் நான் எங்கே போகணும் போகக்கூடாதுன்றதை நீ டிசைட் பண்ணுவியா, நீ பண்ண வேலையை தானே நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு காசு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் போய் தான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். பிறகு அங்கே ஷென்னை போய் மீட் பண்ணதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாக எழுறான். நீங்கள் வருவீங்க நான் நினச்சி கூட பார்க்க முடியல, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் நீயுமே அடால்ட்டு நானுமே அடால்ட்டு, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னோட மைண்டில் என்ன போயிட்டுருக்குன்னு, இப்போ நீ என்ன 50 மில்லியனை கொடுக்குறியா, நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. ஒன்றும் கிடையாது, இங்கே ட்ரிங்க்ஸ் வச்சுருக்கேன், ஒவ்வொரு ட்ரிங்க்குமே நான் 1 மில்லியன் கொடுப்பேன், நீங்கள் 50 குடிச்சிங்கன்னா 50 மில்லியன் கொடுப்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு காசு தேவைப்படுது, வேறு வழியே இல்லை. ஸோ அவள் பாட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடுறா. 30க்கு மேலே அவளால் குடிக்க முடியல, அங்கே ரொம்ப போதையேற ஆரம்பிச்சிருது. அப்போ என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. இல்லை நீ கண்டிப்பாக எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத அங்கே சொல்கிறான். இப்போ உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒவ்வொரு ட்ரிங்க்லேயுமே நான் ட்ரக்கை கலந்துருக்கேன், நீ எனக்கு இன்றைக்கி தான் சொந்தம்னு சொன்னதும் நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்கிட்ட காசு வாங்காம மட்டும் விடுவேன் நினைக்கிறியா, இந்த 30 மில்லியன் நான் குடிச்சதுக்கு நீ காசு கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லும்போது அதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க போஸ்ட் பண்ணி தப்பாக நடக்கலான்னு ஐடியா பண்ணுறான். நம்ம ஹீரோக்கு அங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறான். அவன் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க டயத்தில் அங்கே நம்ம ஹீரோ அவனை அடித்து இழுத்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். இவனோட பாடி பார்ட்ஸ் எதுவுமே ஒழுங்காக இருக்கக்கூடாது, இதுக்கப்புறம் இவனுக்கு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவன் ரொம்ப ட்ரக் ஆகிட்டான். அவன்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சதும் உனக்கு என்ன புரியுதா நான் யார் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ்வளோ இப்படியே விட்டால் ஒன்றும் சரிப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோங்க ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தண்ணியெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடான் மேலே. நம்ம ஹீரோயினுக்கு நல்லா ஞாபகம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு என்ன தெரியுதா, நீ அங்கே போய் மாட்டியிருக்கியே, நான் வர லேட்டாக இருந்தால் உன் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்றத நாங்கள் கோவப்பட்டதுமே நான் என்ன பண்ண முடியும், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு, எனக்கு காசு தேவைப்படுது இல்லை, அதனால தான் நான் இப்படி பண்ண வேண்டியதாயிருச்சு அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டுட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ப்ளீஸ் நீ 50 மில்லியன் கொடு, நான் கண்டிப்பாக திரும்ப பே பண்ணிடுவேன்னு சொன்னதுமே ஆனால் ஹீரோ அங்கே ரூடாகவே பேசிகிட்டு இருக்கான் ஹீரோயின்ட்ட. பிறகு ஹீரோயின்ட்ட சரி நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. ஏன்னா மெயினாக ஆக்கியிருக்கான் போல். அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது பழி வாங்குறதுக்காக என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட நீயுமே இதே மாதிரி தான் என்னை வச்சிருந்த அப்படின்ட்டு அங்கே சொல்கிறான். அப்போ சரி ஓகே நான் இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ இதை மட்டும் எதிர்பார்க்க மாட்டேயே, வேறு ஏதாச்சும் உனக்கு எதிர்பார்ப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணது உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, ஒழுங்காருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு
கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு அசிஸ்டண்ட்டை ஒரு 50 மில்லியன் கொடுத்து அவங்க கம்பெனி எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு இங்கே நியூஸ் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவன் வந்து மெய்டாக வச்சிருக்கான். 1 மில்லியன் 1 டேக்கு வந்துட்டு சம்பளம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க மெய்ட் வந்துட்டு உங்கள் சேலரி ரொம்ப அதிகம்னு சொன்னதும் நான் இதை டிசர்வ் பண்ணுறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோட்டாங்க ஹீரோயின் நாங்கள் மெய்டாக போயிட்டு அங்கே வந்து ஒர்க் பண்ணுறா, அப்போ நீ உட்காருங்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் பண்ணுற ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஆனால் வந்துட்டு நான் நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் வந்து என்னை மெய்டாகவே வந்துட்டு ஒர்க் பண்ண வைங்க, அதே போதும் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. பிறகு ரூமில் போயிட்டு அங்கே வந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அவள் அங்கேருந்து போகும்போது எங்கே போயிட்டுருக்குன்னு சொன்னதும் நம்ம வந்து மெய்டு தான், நீங்கள் இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு உன் பேச்சை குறை அப்படின்றத சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு நிறைய ஒர்க் பண்ணாதான் நீங்கள் வந்துட்டு எனக்கு காசு நிறையா கொடுப்பீங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே நான் உனக்கு இன்னொரு ஆஃபர் பண்ணுறேன், நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும், உனக்கு சேலரி நிறைய கொடுப்பேன்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன புதுசாக ஜாப் ஆஃபர் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு பேபி பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவன்ட்டு இப்போ வேணான்னு சொன்னோன்னா அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானேன்னு சொல்லிட்டு எனக்கு இதில் வந்துட்டு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்லாம் வந்துட்டு அவள் ரிமூவ் பண்ணிட்டுருக்கா. பிறகு அங்கே வீட்டில் வந்துட்டு அவள் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அந்த ஜோ வந்துட்டு ரொம்ப நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணாதும், தேவையில்லாமல் நீ என்கிட்ட இப்படி பேசுகிற வேலை வைக்காத, என்னோட வேலை என்னமோ நீ ஒழுங்காக பார்க்க விடு அப்படின்றத சொன்னதும் ஹீரோ இவங்க சண்டே பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே போய் உட்காந்துடுறான். அப்போ அவன் நம்மளோட வெட்டிங் நடக்க போகுது, ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கன்னு சொன்னதும் அவருக்கு அல்ல அவட்ட காமி, அவள் ஒரு டிசைனர் அவளுக்கு தெரியும்னு சொன்னதும் அவட்ட ஏன் காமிக்கணும் நான், நீங்கள் பார்த்து சொல்லுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் நீ வந்து ஃபோனை கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளுமே எங்கே கொடுத்ததுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு உன்கிட்ட வந்துட்டு இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்க முடியும், பாரு எவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கே அதை கேட்டுட்டு சிரிப்பாக வந்துட்டுருக்கு. உன்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்க முடியும், நீ வந்துட்டு இப்படி தான் பேசுவேன், நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்டதுமே நீயே பார்த்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போயிடுறான். நீ தேவையில்லாமல் என் வழியில் வந்து குறுக்க வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும் நான் ஒன்றும் வரலை, நீ வந்து விலகேறு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ண போயிடுறா. திரும்ப ஹீரோயின் கையில் அங்கே வந்து சுடுதண்ணி ஊற்றி விட அங்கே கொண்டு வந்திருக்கா. நீ வந்துட்டு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உன் கை இப்படி வெந்து போயிருக்கே, அதுக்கு யார் ரீசன் சொன்னேன், நான் தான் அவனை அப்படி பண்ண சொல்லி ஐடியாவே கொடுத்தேன் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக, இப்போ அதே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஊற்ற போனதுமே ஹீரோயின் அதை வேகமாக பிடிங்கி வச்சுட்டு என் மேலே வந்துட்டு நீ தண்ணி ஊற்றிட்டு போயிடலான்னு வேற நினைக்கிறியான்னு சொல்லிட்டு கத்தி வச்சு அங்கே மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோங்க வந்து அதுமே அவன் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா, என்னை வந்துட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணுற வேலை வைக்காத, அதுக்கப்புறம் உனக்கு நல்லா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு பயங்கர சண்டை 2 பேருமே போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதே தெரியல, அங்கே ரொம்ப அமைதி அப்படியே வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு அங்கே வாமிட் வர ஆரம்பிச்சதுமே ஹீரோ ரொம்ப கேர் பண்ணதுமே இவன் ரொம்ப பயந்து போயிடுறா, ஒருவேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு நீ ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லும்போது அப்போ நான் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி 50 மில்லியன் கொடுத்து அவங்க கம்பெனி வந்துட்டு சரியாக பண்ணியாச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிறகு அந்த ஷெனையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டு அந்த 30 மில்லியனை வாங்க சொல்லியிருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அந்த 30 மில்லியனை கொடுக்கலன்னா உனக்கு கொண்டுருவோன்னு சொன்னதும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே பயந்துட்டு ஒத்துக்க ஆரம்பிச்சிடுறான். எனக்கு ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கால் பண்ணி இப்படி கம்பெனி வந்து காப்பாற்றிட்டாங்கம்மா 50 மில்லியன் கொடுத்து அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. ஷென் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு உடனே அங்கே ஷென்ட்ட கால் பண்ணி நீங்கள் வந்து பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்ல, எனக்கு தேவைப்படுறப்ப நான் கண்டிப்பாக கேட்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயினுமே கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே கூட அந்த ஜோமே இருக்கா. ஜோ வந்துட்டு நான் சொல்லி தானே அவளுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் வந்துட்டு பாரு அவன் வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவள் ஒன்று நினச்சிட்டு இருக்கா, நீ வந்துட்டு எப்படியாச்சும் வந்து அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவளை வந்துட்டு ஓவர்ஸாக இழுத்துக்கிறணும் அப்படின்ற சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிறகு ஹீரோயின் அங்கே ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தா கன்ஃபார்ம் ஆயிடுது. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அவள் சும்மா என்னை பாடாப்படுத்துவானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கவலைப்படுறா. பிறகு பேபியை வந்துட்டு எப்படி மறைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே நெட்டில் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை வந்து ரீட் பண்ணிடுறான். ஏய் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு என்கிட்ட போய் சொல்லியிருக்கேன்னு கேட்டதும் ஆமாம் உன் குழந்தைய பெற்றுக்க எனக்கு விருப்பம் கிடையாது, நீ இப்போவே என்னை அடிமை மாதிரி நடத்துகிற, இன்னமே நடத்துவேன்னு சொன்னதும் உனக்கு கொல்லாம விட மாட்டேன், குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடறான். மரியாதையோட இந்த ரூம்ல இரு அப்படின்றத சொல்லிட்டு மெய்டிட்ட இவளை எங்கேயுமே வெளியே விடாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போகிறான். அங்கே ஷென் நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபேவர் வந்துட்டு கேட்பேன்னு சொன்னேன்ல, நீங்கள் கண்டிப்பாக என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறா தேங்க்யூ சொல்கிறதுக்காக. அப்போ அங்கே பார்த்தா ஜோ இருக்கா, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவன் வந்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணான்னு நினைக்கிறியா, நான் வந்துட்டு ஃபோன் அவனை பண்ண வச்சதே நான்
நான் தான் சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேமா அங்கேருந்து போனதுமே வேமா காட்ஸை வச்சு பிடிக்க வச்சுட்டு, நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த பேபியை பெற்றுக்கிட்டேன்னா என்னோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்றத சொன்னதும், என் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒன்றாவே மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்றதுக்காக பயந்துட்டுருக்க அப்படின்றத சொன்னதும், குழந்தை பிறந்தா தானே அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அவங்க அபார்ஷன் மாத்திரையை போட்டு விட்டு வம்பு பண்ணி வாயில் தண்ணியுமே ஊற்றி விட்டா, மரியாதையோட இருந்துக்கோ அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து பேபிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சும்மா விட மாட்டேன்னு சொன்னான் இல்லையா, அதை நினச்சி தான் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ ஒரு வழி பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து அவங்கள அடித்து போட்டுட்டு காப்பாற்றிடுறான். ஹீரோயினை வந்து உன்னை நான் என்ன சொன்னேன், இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னனா இல்லையா அப்படின்றத சொல்லும் போதே அவளுக்கு அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. வேகமாக ஹீரோங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறான். இப்போ டாக்டர் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, யாரோ அபார்ஷன் பில் கொடுத்துருக்காங்க, பட் இருந்தாலும் காப்பாற்றியாச்சு அப்படின்றத சொன்னதும், யாரோட வேலை இதுன்னு சொல்லிட்டு முதல் கண்டுபிடிங்க அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே மயக்கத்தில் இருக்கும்போது அவளை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பாஸ் இதெல்லாமே இந்த என்னோட வேலை தான் சொன்னதுமே அப்போ அங்கே ஜோ அதெல்லாமே கேட்டுட்டு, கடவுளே நல்ல வேலை என் பேர் வரல, இல்லை நான் செத்துருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம லீச்சனுமே வந்து நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அவங்க அந்த ரூமில் தான் இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் போய் அங்கே வந்து தூக்கிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஜோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளால் இப்போ போக முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்ஸ்கிட்ட வந்துட்டு இந்த மெடிசன் எல்லாத்தையுமே அவட்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு நான் காசு நிறையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி எப்படியோ வந்துட்டு பயந்தாலுமே சமாதானப்படுத்திடுறாங்க. பிறகு அங்கே அந்த லேடியுமே அதே மாதிரி அங்கே மெடிசன்லாம் வந்து போட்டு அங்கே தண்ணியெலாம் கொண்டு போய் வச்சதுமே நம்ம ஹீரோயினுமே அதை எடுத்து அங்கே குடிக்க போகிறா. ஆனால் அங்கே லீச்சன் வந்துடுறான், இதெல்லாம் குடிக்காத, இது பழசாயிருச்சு, நான் வந்து புதுசாக அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு வாட்டரை வந்து கொடுத்ததும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா கேர் பண்ணி பார்க்குறத பார்த்துட்டு. இப்போ ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டதும், என்னன்னு சொன்னதுமே உன்னோட ட்ரெஸ்ஸை நான் வந்து போட்டுக்கிறேன், நீ என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இங்கே வந்துட்டு இரு, நான் வந்துட்டு எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவளுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. பட் ஹீரோ வந்துட்டு வேகமாக பிடிச்சிடுறான். உன்னை பற்றி எனக்கு என்ன தெரியாதா, நீ எப்பேற்பட்ட ஆளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும், எந்த மாதிரி வேலை பண்ணுவேன்றதுமே தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டாங்க வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் நீ வெளியே போனேன்னா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னதுமே, நான் வந்து ஷேனுக்கு வந்து தேங்க்யூ சொல்லணும், அவர் தான் வந்து என்னோட அப்பாவை வந்து காப்பாற்றிருக்காரு, நீ பேங்க்ராப் பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பழிய போட்டதும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. பட் இருந்தாலுமே வந்துட்டு எதுவுமே வந்துட்டு சொல்ல மாட்டான், தான் ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு மரியாதையோட குழந்தைய ஒழுங்காக பெற்று கொடுக்க வழியை பாரு, இதுக்கப்புறம் வெளியே போனேன்னா சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறான். மெயின் நம்ம ஹீரோயினுக்காக அங்கே சூப்பராக கொண்டு வந்து கொடுத்ததுமே இல்லை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க ப்ளீஸ் வந்து சாப்பிடுங்க, அவர் கோவப்படுவார்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அவனை காப்பாற்றி அங்கே வந்துட்டு அந்த ஜோ வந்துட்டு பிரேக்கப் பண்ண சொன்னா இல்லையா, ஸோ வந்துட்டு அவனோட லவரை பிரிச்சிட்டேன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அந்த சூப்பையுமே அவள் வாட்டங்க அதுக்கப்புறம் வாங்கி அங்கே வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறா. பிறகு அங்கே ரூமில் போயிட்டு இவன் ஏதாச்சும் எவிடன்ஸ் வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கும்போது இவன் தான் அந்த 50 மில்லியன் கொடுத்து காப்பாற்றினான் இல்லையா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா இவனாக கொடுத்து காப்பாற்றினான், ஆனால் வந்துட்டு இப்போ வரைக்கும் இது எதுவுமே சொல்ல மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. இவனுக்கு எப்படியாச்சும் இந்த காசை ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மாஸ்க்லாம் போட்டுட்டு அங்கே லைவாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறா. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் ஒரு டிசைனர் இல்லையா, ஸோ வந்துட்டு ஃபேக் எது ஒரிஜினல் எதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவா. அவங்க ஒரு பர்சன் இது ஒரிஜினல்னு சொல்லும்போது இது ஃபேக் தான், நீங்கள் வந்து நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவருமே வந்துட்டு அதே மாதிரியே பண்ணுறாரு, கன்ஃபார்ம் ஆகிடுது ஃபேக்ன்றது. அதை பார்த்துட்டு அங்கே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் நிறைய காசு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் இப்படி ஒர்க் பண்ணி அவர் ரொம்ப டயர்டாகிடுறா. அந்த லைவை வந்துட்டு அங்கே ஜோமே பார்த்துட்டு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் நீ எனக்கு ஈக்குவலாக எப்பயுமே மாற முடியாது, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. ரீச்சன் கால் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து நல்லா வந்து விலைக்கு விற்றோன்னா ரொம்ப காசு கிடைக்கும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின்மே ஹாப்பி ஆகிட்டாங்க. மெய்டிட்டேன் நான் இப்போ வெளியே போகிறேன் அப்படின்றத சொல்கிறா. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதுமே அவங்களுமே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே லீச்சன் மீட் பண்ணிக்கிட்டே வா நம்ம அந்த ஆர்ட் கேலரிக்கு போகலாம், அங்கே போய் இந்த பெயிண்டிங்கை வாங்கிடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாப்பிட்டு கிளம்புறாங்க. அப்போ அங்கே அந்த பெயிண்டிங்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அந்த பெயிண்டிங் தான் வாங்கணும் அப்படின்றத சொன்னதுமே அது ஃபேக்ன்றது உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக வாங்கணும்னு சொல்கிறேன்னு கேட்டதுமே நீ ஃபஸ்ட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதை வாங்கிடுறாங்க. வாங்கின பிறகு அதை மேலே ஒட்டியிருக்க அந்த பேப்பரை கிளிஸ்ட்டு உள்ளே பார்த்தா அங்கே ரியலான வந்து பெயிண்டிங் இருக்குது போல். ஸோ அதை பார்த்துட்டு அங்கே அந்தாள் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இது வந்துட்டு பார்த்தா இல்லை எவ்வளோ காஸ்ட்லியானது அப்படின்றத சொல்லிட்டு அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமே, இதை நான் விற்க முடியாது அப்படின்றத சொன்னதும் இது ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துட்டீங்க தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து அதை வாங்கிட்டு போகிறாங்க. வேறு ஒரு ஆர்ட் கேலரிக்கு போயிட்டு அங்கே வந்துட்டு அதை காமிச்சதுமே அந்தாள் செக் பண்ணி பார்த்துட்டு வா இது ரொம்ப ஒரிஜினல் ஆனது, நான் இதை விலைக்கு வாங்கிக்கிறேன், 20 மில்லியன்
மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருது. பார்த்தாங்க லீச்சனோட ஆள் தான் போல, அவன் தான் காசை கொடுத்து இந்த மாதிரி வந்து பண்ண சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோயின் நேரடியாக காசு கொடுத்தா வாங்க மாட்டா இல்லையா, ஸோ ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கான். அவரு நீ என்ன அவங்கள லவ் பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது அவருக்குமே. 2 பேருமே அங்கே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நாளுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை ஒரு பர்சன் கத்தி வச்சு குத்த வந்ததும் இப்போ லீச்சன் தான் வேகமாக வந்து காப்பாற்றுறான். அவன் கையில் வந்து அடிபட்டுறது. ஸோ அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் அவனை ரொம்பவே வந்துட்டு நல்லா பாசமாக பார்த்துட்ருக்கா. ஏன்னா பார்க்கவே ரொம்ப குட்டியாக இருக்கான். அவனுக்குமே வந்துட்டு ஒரு சிஸ்டர் ஃபீலிங், இவளுக்குமே ஒரு பிரதர் ஃபீலிங் தான். அவங்க நம்ம ஹீரோ வந்து அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு. ஹீரோயின் அங்கே வா வெளியேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயின்கிட்ட கோவப்படுறான். நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு அவன் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கான். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் என்ன பண்ண முடியும், கூட சேர்ந்து நான் வர முடியாது அப்படின்ற சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவப்படுறா. நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த 50 மில்லியன் இந்த கார்டில் இருக்குது, நீ வந்துட்டு இந்த 50 மில்லியனை வாங்கிட்டு இங்கேருந்து போய்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. என்ன பேசிகிட்டு இருக்க, புரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்றத சொல்கிறான். எல்லாம் புரிஞ்சுதான் பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் இப்படி எல்லா விஷயத்துலையும் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து போயிட்டுருக்கான். பிறகு அந்த ஜோக் வந்துட்டு இப்போ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சு போயிடுது. அந்த பர்சன் கத்தி வச்சு குத்தலன்னு சொல்லிட்டு அவள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். அவங்க சில பர்சன்ஸ் வந்து அவளை இழுத்து போட்டு அவளை அங்கே அட்டாக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவங்க வந்துட்டு இருக்கும்போது நர்ஸவங்க பேசிட்டு போகும்போது தெரிஞ்சுக்குது இந்த ஜோக் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொல்லி. அப்போ அங்கே ஜோவை வந்துட்டு நம்ம ஹீரோங்க மீட் பண்ணிட்டு இருக்கான். எப்படி ஆச்சு இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்கான். உடனே அவங்ககிட்ட பாசமாக பேசிட்டு அப்படியே ட்ராமா பண்ணுறா. நீ இது சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வைக்காத, நீ தான் எல்லாமே பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு அந்த அட்டாக் பண்ண ஆள் அங்கே இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவன் தான் நான் ஏற்பாடு பண்ண ஆளுன்னு சொன்னதும் இந்த ஆள் யாருனே தெரியாது, ஏன் மேலே ஏன் பழிய போடுறீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் போய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ அப்போ ஏன் மேலே நம்பிக்க மாட்டியா, கண்டவங்களாம் சொல்கிறதெல்லாம் நம்புவியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்குறா. உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் அவளை ஹர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த உடஞ்ச கையவே பிடிச்சி அமுக்குனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஹர்ட் ஆக ஆரம்பிச்சிருது. நீ இதுக்கப்புறம் ஏதாச்சும் அவளுக்கு தொந்தரவு கொடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டான். அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அவங்க அப்பா கால் பண்ணுறாரு, கூஜன் கூட நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கேம்மா, என்ன ஆச்சு, கம்பெனி வந்துட்டு பேங்க்ராப்ட் ஆகிற நிலைமைக்கு போயிட்டுருக்கு, டீல் வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு என்னை பற்றி கவலை கிடையாது, கம்பெனியை பற்றி தான் கவலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அந்தால் அங்கே ரூடாகவே பேசுகிறாரு. அதை கேட்டுட்டு இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. பிறகு அங்கே உடனே அங்கே ஷென்ட்டை கால் பண்ணி மீட் பண்ண வர சொல்கிறா. ஷென்ட் அங்கே ஒரு பாட்டை கொடுத்து நான் வந்துட்டு அவன் கூட வெளியே வரும்போது அவன் தலையில் அது தூக்கி போட்டுருங்க, நான் வந்துட்டு காப்பாற்றிடுறேன், ஸோ சென்டிமெண்ட் கிரியேட் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும் அந்த மாதிரியே போனது மீவி அங்கே போய் கெஞ்சிட்ருக்கா. நம்ம ஹீரோ மரியாதை எங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அங்கே பாட்டு வந்து விழுகும்போது இவ வேகமாக தள்ளி விட்டதுமே தலையில் வந்து இவளுக்கு அடிபட்டுருது. உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோயின். அதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு என்ன அவன் மேலே அவ்வளோ லவ்வான்னு சொல்லிட்டு கோமாயிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்துடுறான், நீ ஏன் இப்படி கோச்சிட்டு போயிட்டுருக்கா, அவள் வந்து என் உயிரை காப்பாற்றினா அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு இவ்வளோ நாள் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்த, நீ அவ கூடவே சேர்ந்து ஹாப்பியாக இரு, என்னை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட தேவை கிடையாது, அவள் ஏதாச்சும் ஆக்டிங் தான் பண்ணியிருப்பா, ஸோ நீ நம்பிட்டு இரு அப்படின்றத செட். அங்கேருந்து போனதுமே அசிஸ்டன்ட் பாஸ் இது எல்லாமே பிளான் பண்ணி தான் நடந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே போயிட்டுருக்கான். அப்போ அவள் அப்படியே க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோக்கு நல்லாவே புரியுது. அப்போ அங்கே அவங்க அப்பா வந்ததுமே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது, 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ பிஸ்னஸை பற்றி பேசலான்னு பார்த்ததுமே அங்கே அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ கூட இதை பற்றி தான் கவலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதும் அவருங்க பிஸ்னஸ் டீலை பற்றியே பேசினதுமே இப்போ இது பேசுறதுக்கு டைம் கிடையாது அப்படின்றத அங்கே சொல்கிறா. ஆனால் ஹீரோ நல்ல விதமாக பேசினதும் அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம லீச்சன் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கதை பார்த்துட்டு உனக்கு உன்னோட ஹஸ்பண்டுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்னு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீ வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. பிறகு ஹீரோ இங்கே அவளை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். என்னென்னு பார்த்தா இங்கே ஷென்னை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க போல். ஸோ வந்துட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஷென்னை பயங்கரமாக அடித்து ஷூவெல்லாம் கழுத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அவன் ஷூ மார்க்கை வச்சு தான் வந்து பிடிச்சிருக்காங்க இவன் தான் சொல்லிட்டு அந்த பாட்டை தூக்கி போட்டது. எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு சொன்னதும் அவன் ஃபஸ்ட்டு உண்மையே சொல்ல மாட்டான். சொல்லலைன்னா கண்டிப்பாக உன் நிலைமை என்னாகும் தெரியல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மிரட்டினதுமே அவன் வந்துட்டு அவள் தான் பண்ண சொன்னா. அதுக்கப்புறம் உன்னோட பேபிக்குமே அவாஷன் மாத்திரை அவள் தான் கொடுத்து கொலை பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அவள் பண்ண எல்லா தப்பையுமே சொன்னதுமே கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் இப்போ கிடைக்கணும், நீயுமே கூட சேர்ந்து நிறைய வந்து வேலை பண்ணிட்ட, நீ இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை எப்போயும் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துடுறாங்க. சொல்லவே முடியாத அந்த லெவலுக்கு பனிஷ்மெண்ட் உங்களுக்கே புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே அவன் கூட கிளம்பி போகும்போது நீ என் கூட வா அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் வந்து உன் கூட வந்துட்டு வர விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் ஃபைனல் என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போகிறான்.
அங்கே ஹோட்டல் கூட்டிகிட்டு போனதுமே எதுக்காக நீங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்றத சொன்னதும் நீ வந்துட்டு சாப்பிட வேணாமா, நீ சாப்பிட்டா தானே என் பேபிக்கு வந்துட்டு பசிக்காமல் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக அங்கே ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறான். நான் பார்த்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அங்கே நம்ம லீச்சனுக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. இவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்கான், அப்புறம் ஏன் வந்துட்டு இவள் கோவமாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவன் பார்க்குறான். நம்ம ஹீரோயினுக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அவங்க இருந்து போனதுமே ஹீரோ அங்கே கார்டை கொடுத்து நீ தான் அவளுக்கு 50 மில்லியன் கொடுத்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உங்கள் ஃப்ரெண்டுங்க மூலமாக நீ வந்து அந்த டிராயிங் வந்துட்டு விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணேன்னு, ஸோ இந்த நீ காசை வச்சுக்கோன்னு சொன்னதும் என்னோட சிஸ்டர் மாதிரி அதனால தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு இவ்வளோ பாசமாக இருக்கா, அப்புறம் ஏன் வந்துட்டு அவள் கவனிக்காமல் உன்னை இப்படி சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட, ஆனால் அவள் புரிய மாட்டாளேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்ததுமே அங்கே கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே ஜோ வரப்போகிறாங்கன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு எதுக்காக இங்கே என்னை வர வச்சிருக்க, அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து நீ என்ஜாய் பண்ணணும்னான்னு கேட்டதும் ஃபஸ்ட்டு நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அங்கே ஜோ வந்ததுமே இவ்வளோ எதுக்காக இங்கே வந்து கூப்பிட்ருக்கீங்கன்னு கேட்டதும் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க நான் வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்காக சூப்பராக கொண்டு வந்ததும் பார் அவருக்கு வந்துட்டு என் மேலே எவ்வளோ அக்கறைன்னு, எனக்கு உடம்பு இல்லைன்னு சொல்லி தானே கொண்டு வந்திருக்காருன்னு சொன்னதும் அசிஸ்டன்ட் அது அவங்களுக்காகன்னு சொன்னதும் இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. இவன் மேலே இன்னும் அவனுக்கு பாசம் இருந்துட்டுருக்கு, இப்போ பண்ண துரோகத்துக்கு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே அப்போங்க என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தாங்க வீல் சேரில் வந்து அவனை கொண்டு வந்திருக்காங்க. அவன் நிலைமையை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன வந்துட்டு இந்த அளவுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே எவிடன்ஸை கூட்டிகிட்டு வந்துடுறான். அவங்க வந்துட்டு அந்த ட்ரக்கு கொடுக்க சொன்னது எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க. இந்த கார்டுமே அவளோட தான் சொல்லிடுறாங்க. நான் வந்துட்டு இதெல்லாம் பண்ணலை, என்னோடது கிடையாதுன்னு சொன்னதுமே அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து கொஸ்டின் கேட்டதுமே அவங்க அப்பா வந்து கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஒன்னால தான் எனக்கு இத்தனை பிரச்சனை, கம்பெனி வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு லாஸ் ஆகி போச்சுன்னு சொன்னதும் அப்போ அவள் இப்போ கூட உனக்கு வந்து கம்பெனி வேலை தான் வந்துட்டு பெரிய அக்கறையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறா. எனக்கு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோக்காக தான் அங்கே வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோ வந்ததுமே அங்கே ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்ருக்கா. என்ன வந்துட்டு புதுசாக பாசம் அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு எப்பயுமே உன் மேலே பாசமாக தான் இருக்கேன், உனக்கு தான் புரியலை, நீ பண்ண ஹெல்ப்புக்கெலாம் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும் ஹீரோவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவளை வந்து தூங்க சொல்லிட்டு தூங்கிடுறான். அவன் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு எவ்வளோ நாளாச்சு உன்னை இப்படி நிம்மதியாக தூங்கி பார்த்துன்னு சிரிச்சிட்டு பேசுனதும் நம்ம ஹீரோ நீ இப்போ தூங்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியுமே, நான் கிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததும் நீ அப்படிலாம் பண்ணிடாத அப்படின்றத அவ சொல்கிறா. சரி ஓகே நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே மீடியாஸ் எல்லாம் கூப்பிட்டு இவ தான் என்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறான். இவள் கூடி சீக்கிரம் மேரேஜ் எனக்கு ஆக போகுதுன்னு சொன்னதுமே அங்கே உடம்பு வேற முடியாமல் போனதும் இவ்வளோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்றத அசிஸ்டண்ட்டை சொல்லிடுறாரு. அப்போ அங்கே ஜோக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் இவ்வளோன்னு சொல்லிட்டு அங்கே குப்பை பொறுக்கிட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட அங்கே ஒரு வாட்சை வந்து கொடுத்து அவளை போயிட்டு அங்கே அட்டாக் பண்ணணும்னு சொன்னதும் அவன் ரொம்ப பயப்படுறான். நம்ம ஹீரோவோட நேமை கொடுத்து நீ பண்ணினா உனக்கு இன்னுமே நிறையா காசு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவனுமே சரி ஓகே பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே அசிஸ்டன்ட் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவன் பாட்டு அங்கே கத்தி வச்சு குத்திட்டு போயிடுறான். ஹீரோயின் அங்கே ரொம்பவே வழியில் துடிக்க ஆரம்பிச்சிடுறா. அசிஸ்டன்ட் அவனை விரட்டிட்டு போயிட்டுருக்காரு. பிறகு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயுமே சேர்த்துடுறாங்க. டாக்டர் அவங்களுக்கு பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, அவங்களோட குரூப் வந்துட்டு இங்கே இல்லை அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோக்கு ரொம்ப கோவம் ஆகிட்டு அசிஸ்டண்ட்டை போட்டு அடிக்கிறாரு. ஒழுங்காக அவனால் பார்த்துக்க முடியாதா, யார் பண்ணாங்களோ இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது அங்கே அந்த ஜோ வந்து அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி அந்த பிளட் குரூப் தான் எனக்குமே, ஸோ நான் பிளட் கொடுக்கணும்னா நான் சொல்கிறத நீ கேட்கணும், அவளை பிரேக்கப் பண்ணு அப்படின்றத சொன்னதும் உன்ன மாதிரி கேவலமான பிளட் வந்துட்டு அவள் உடம்புல ஓடணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கிட்ட டாக்டர்கிட்ட வந்து மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து பிளட்டை ஏற்பாடு பண்ணலைன்னா கொண்டுருவேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே வந்துட்டு பிளட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அங்கே அவள் வந்து அந்த ஆளை அட்டாக் பண்ணிட்டு வேமா நம்ம ஹீரோயினை வந்து கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்துட்டு போட போகிறா. அப்போ டாக்டர் அங்கே வந்துட்டு முழிச்சிட்டு நீங்கள் போய் காப்பாற்றுங்க, இப்படி அட்டாக் பண்ணி அங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அங்கே வந்து அவளை பிடிச்சி அடித்து அவன் இழுத்துட்டு வந்துடுறான். என்ன தைரியம் தான் இப்படி கேவலமான வேலை பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். உனக்கு என்ன அவன் மேலே இவ்வளோ அக்கறை, எப்பயுமே நீ என்ன தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான், அவன் மேலே இவ்வளோ பாசம் காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறா. நான் வந்து காமிக்கிற லவ்வே உனக்கு புரியாதான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் பெரியதாக இருக்க போகுது அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ஷென்னை காமிக்கிறாங்க. அவன் ஹார்ட் வந்துட்டு ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டுது, அதுக்கப்புறம் அவனோட மெயின் பாடி பார்ட்டுமே ஒர்க் ஆக மாட்டுது போல். அப்போ அங்கே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண நிறையா காசு செலவாகும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. அப்போ அங்கே டாக்டர் உனக்கு வந்துட்டு ஓசியில் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக திட்டாங்க. பிறகு அவன் நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் மீட் பண்ணி ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து போனதோ நீ பண்ணதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் வேற பண்ணுவேனா, அடுத்தவங்க பண்ண ஹெல்ப் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கேன், உனக்கு ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதோ கத்தி
எடுத்து நம்ம ஹீரோயின் அவன் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து எப்படியோ வந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். ஹீரோ இவனுக்கு இன்னுமே பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், இவனை சும்மா மட்டும் விடக்கூடாது, மொத்தமாக பாடியே இல்லாமல் பண்ணி விடுங்க அப்படின்ற சொன்னதும் அவனை அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் பயந்து போயிடுறா. என் பேபிக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னதும் பேபிலாம் நல்லா இருக்கு, நீ எதை பற்றி கவலைப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் நீங்கள் ரெடி பண்ண சொன்ன ப்ராஜெக்ட் வந்துருச்சு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னன்னு சொல்லி கேட்குறா. பார்த்தா வந்துட்டு குழந்தைக்காக ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் மாதிரி வந்துட்டு ஒரு மாலை கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் போல. வியே பிறக்கலாம் அதுக்குள்ளேயுமா அப்படின்றத சொன்னதும், ஏன்னா நீயும் குழந்தை இது எல்லாமே டிசர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து நடந்தே எல்லாத்துக்குமே சாரி கேட்குறான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே ரிங்கை கொடுத்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதும் ஹீரோயினுமே ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு உடனே ஓகேன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.